அன்பான பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னைக்கு நான் பேச போகிறேன் போரின் நடுவில் உண்மையை உலகுக்கு காட்டிய ஒரு பெண்ணை பற்றி. அவர் பெயர் மரியம் அபு தக்கா. பாலஸ்தீன நாட்டின் துணிச்சலான பத்திரிகையாளர். உயிரை பணயம் வைத்து போரின் உண்மை காட்சிகளை உலகிற்கு காட்டியவர். மரியம் காசா நகரில் பிறந்த ஒரு சாதாரண பெண். மரியமுக்கு ஒரு சிறு மகன் இருந்தான், கைத். அவன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அமீரகத்துக்கு அனுப்பிவிட்டாள். மரியம் ஒரு சாதாரண குடும்ப பெண். ஆனால் அவள் கனவு மிக பெரியது. உலகம் உண்மையை காண வேண்டும். இந்த காலத்திற்கு சிறந்த ஆயுதம் பேனா இல்லை, கேமரா தான் என்று உணர்த்தவள். அவள் அசோசியேட்டட் பிரஸ், இண்டிபெண்டன்ட், அரேபியா போன்ற பெரிய ஊடகங்களுக்கு புகைப்பட பத்திரிகையாளராக வேலை பார்த்தாள். மக்களின் கண்ணீர், பசி, வீடிழந்த குழந்தைகள் என அனைத்தையும் அவள் தன் லென்ஸில் படம் பிடித்து உலகை பார்க்க வைத்தாள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், மழை பெய்தாலே பலர் வீடு விட்டு வெளியில் போக மாட்டோம். ஆனால் மரியம் வெடிகுண்டுகள் விழும் இடத்துக்கே கேமரா எடுத்துக்கொண்டு ஓடுவாள். நான் ஊதியத்திற்காக மட்டும் பணி செய்யும் ஒரு பத்திரிகையாளர் இல்லை, இது என் கடமை என்று உணர்த்து பணி செய்கிறேன். அதுதான் அவள் சொன்ன கடைசி வார்த்தைகளில் ஒன்று. 2025 ஆகஸ்ட் 25 காசா நகரின் கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேலின் விமான தாக்குதல். மரியம் இருந்த மருத்துவமனைக்கும் அருகில் வெடிப்பு. அவள் கேமராவை பிடித்தபடியே இருந்தாள். அந்த ஒரு நொடி அவளின் வாழ்க்கை முடிந்தது. ஆனால் அவளின் புகைப்படங்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. அவை உலகம் முழுக்க பேசுகின்றன. அவள் எழுதிய கடைசி குறிப்பு, நீ என் மனம், என் உயிர், என் பெருமை. நான் இல்லைன்னா கூட என் புகைப்படங்கள் உனக்காக பேசும். என்ன ஒரு தாயின் தியாகம் இது! மரியமின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் சொல்கிறது. உண்மை பேச தைரியம் வேண்டும். அவள் பேனாவால் இல்லை, கேமராவால் போராடினாள். இன்றும் அவளின் படங்கள் பாலஸ்தீன மக்களின் குரலாக உள்ளன. மரியம் அபு தக்கா ஒரு பெயர் அல்ல, ஒரு சின்னம். உண்மையை சொல்லும் பத்திரிகையாளர்கள் எத்தனை உயிர்களை இழக்கிறார்கள் என்பதற்கு அவள்தான் ஒரு உதாரணம். அவளுக்கு நம்முடைய துஆ, அல்லாஹ் அவளுக்கு உயர்ந்த சுவனத்தை வழங்குவானாக. இது ஒரு போர்க்கதை அல்ல, இது ஒரு பெண்ணின் வீரக்கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். வேறு ஏதாவது வரலாறு பற்றி வேறு ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்பினால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.